ஹலோ வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இந்த அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் இல்லையா, ஆங்குலர் 17ல இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற மெனுவை நம்ம தனி காம்பனண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இதுலேருந்து என்ன கற்றுப்போம்? எப்படி ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஆப்பில் பார்த்தா app.html இருக்கு. போன வீடியோவில் நம்ம பூட் ஸ்டாப்பை இன்டகிரேட் பண்ணியிருந்தோம். இன்டகிரேட் பண்ணும்போது இந்த மெனு ஃபுல்லாக நம்ம இங்கேயே போட்டோம். ஏன்னா அன்னைக்கு டெமோக்காக நான் அப்படியே இங்கே போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மெனுவை எடுத்து புதுசாக ஒரு காம்பனண்ட்ல போடணும். அதுக்கு முதல்ல ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணணும். காம்பனண்ட் கிரியேட் பண்ண சின்டாக்ஸ் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இல்லைனாலும் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய இது இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கவே இருக்கு. angular.dev தான் புது வெப்சைட். ஆங்குலர் டெவ்க்கு போய் டாக்குமெண்ட் காம்பனண்ட் கொடுத்தா nggc அப்படின்னு வரும். எங்க இருக்கும்? ரெஃபரன்ஸ் CLI ரெஃபரன்ஸ்ல ngc இதெல்லாம் நியூ ஜென்ரேட் எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதோ இருக்கு, ஜென்ரேட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ngg ஸ்கிமேட்டிக். ஸ்கிமேட்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? சரி, சினா காம்பனண்ட். ஸோ nggc நம்ம காம்பனண்ட் பேர் என்ன வேணும்? மெனு. இது வந்து ஃபோல்டருக்குள்ள வேணுமா இல்லை ஃபோல்டருக்கு வெளியில வேணுமா? ஃபோல்டர் டிஃபால்ட்டா ஃபோல்டருக்குள்ள வந்துடும். ஃபோல்டர் வேண்டாம் அப்படின்னா ஐஃபன் ஃபிளாட் அப்படின்னு கொடுக்கணும். சாரி, இப்படி கொடுப்போம். இப்போ என்ன ஆகுது? மெனு ஃபோல்டருக்குள்ள CSS HTML ஸ்பெக் TS ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. போன வெர்ஷன் ஆஃப் ஆங்குலர் வரைக்கும், ஆங்குலர் 16 வரைக்கும் NG மாடியூல்ல போய் அப்டேட் நடந்திருக்கும். பட் 17ல இருந்து NG மாடியூல் ஒரு ஆப்ஷனல் தான். இது வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, அந்த அப்டேட் நடக்கல. இப்போ மெனு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு, menu.css எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இந்த மெனு காம்பனண்ட்டை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ண போறோம்? இதை காப்பி பண்ணி நம்மளுடைய ஆப் காம்பனண்ட் HTML ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணி மெனு HTML-க்குள்ள போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து மெனு வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ இந்த ஆப் ஐஃபன் மெனு அப்படிங்கிறது தான் மெனு காம்பனண்டோடைய செலக்டார். இதை வந்து செலக்டார்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த கோட் அப்படியே தான் ஒர்க் ஆகணும், ஒன்றும் சேஞ்ச் இருக்கக்கூடாது. சரி, என்னது? If app menu is an Angular component, then verify it is included in the import. நீ வந்து இங்க டேக் யூஸ் பண்ணிருக்கப்பா, அந்த டேக்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. இங்க இம்போர்ட்ல நம்ம சிக்னல் காம்பனன்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இம்போர்ட் மெனு காம்பனன்ட் ஃப்ரம் ஸ்லாஷ் மெனுக்குள்ள மெனு காம்பனன்ட். ஆக்சுவலாக அது ஃபைல் நேம் தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இந்த ஆட்டோ சஜஷனை நம்ம எடுத்துக்க முடியாது. மெனு டாட் காம்பனன்ட் ஃபைல் நேம் தான் இம்போர்ட்ல வரணும். இங்க இந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டோம்னா சூப்பர், அதே மாதிரியே ஒர்க் ஆயிடுச்சா? இப்போ இந்த மெனு லோட் ஆயிருக்கு. ஆனால் இந்த மெனு வந்து மெனு காம்பனண்ட்லேருந்து வருது. இப்போ ஆப் காம்பனண்ட்ல 2 இருக்கு, ஆப் மெனுவும் ஆப் சிக்னலும் இருக்கு. இங்க ஒரு BR கொடுத்துடலாம். below is the content from signal component. சரியா? சூப்பர். ஸோ மேல மெனு இது. இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே பேஜில் இருக்கா? இதுதான் SPA, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இது ஒரே பேஜ் மாதிரி இருக்கும், ஆனால் மேலே ஒரு காம்பனண்ட்லேருந்து லோட் ஆகுது, கீழே ஒரு காம்பனண்ட்லேருந்து லோட் ஆகுது. ஸோ இப்படிதான் ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி நீங்க உங்களுடைய பெரிய அப்ளிகேஷனை குட்டி குட்டி காம்பனண்டா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிடலாம். காம்பனண்ட் டு காம்பனண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஈஸி. ஆங்குலர் 16 வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், காம்பனண்ட்லேருந்து எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கன்னு. அதை பாருங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அதில் சொல்லுங்க.
சரி, இதான் இன்னைக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. திருப்பி சந்திக்கலாமா? சரி, வணக்கம். டேக் கேர். பாய் பாய்.